பார்த்து அருளை செய்யும் வார்த்தையாலேயே பார்ப்பனையருக்கும் தன் பாம்பு போல் நாவிரண்டு எழுந்து வாய்ந்து என்கின்றபடியே இதுவும் உபாலம்ப விஷயமாகிலே ஒன்றில் அவ்வார்த்தையை செம்மையுடைய திருவரங்கம் தாம் பணிந்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தன் கேட்டிருப்பார் என்றிருக்க செய்தேயும் விஸ்லேஷ கிளேஷம் பொறுக்க மாட்டாதபடியாலேயே வாராதிசயத்தினாலேயே பார்ப்பனைக்கும் தன் பாம்பு போல் நாவிரண்டு வாய்ந்து என்று அனந்த புஜக சம்பத்சர தோஷத்தாலேயே பொய்யாகிறதோ என்று அதிசங்கை பண்ணாதளித்தனை. இவ்வார்த்தை அப்படி என்று இருக்க ஆர்வண்ண மடமங்கை பத்தர் என்கின்றபடியே நாச்சியார் மக்கள் உண்டான பாவபந்தத்தாலேயே கொலையாத மக்னாயை இவளை அதில் நின்று மேலெடுத்து இவளுடைய சேஷத்தை தவிர்த்து வைத்தவளவிலேயும் சம்சாராணவ மக்னான தன் பிரதிகளிடத்திலேயே துக்க நிவர்த்திக்கு ஒரு உபாயம் ஆனாமையாலேயே விஷயன்னமாயிருக்கின்ற இவளை கண்டருளிய பகவான் இவள் தோன்றும்படியாக சொன்ன வார்த்தையாகலேயே அதிசங்கை பண்ண வேண்டியதில்லை. ஆகையாகவே அந்த ஸ்தானங்களிலேயே போலென்றிருக்கே வராகவஸ்தாயில் தமக்கு அருளி செய்த வார்த்தை தப்பொன்றும் அர்த்தத்தை அசுனோர்த்து கிடந்த பாகரத்து பன்றொரு நாள் அசுரப்பில் ஏதுவாரா மனக்கா மந்திரியா தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனா பேசியிருப்பனர்கள் பெரும்பன் பேராவே என்று நாச்சியார்